அம்மா சும்மா கல்யாணம் பண்ணிக்கோனா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க வேணாமா? ரோஹித் ரோஹித் தானே? அம்மா இரு நான் கூப்பிடுறேன். டேய் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு நிவி, உட்காரு. பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு, கடைசியா காலேஜ் ஃபேர்வெல்ல பார்த்தது. ஆமால, நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கியா? எப்பவாச்சும் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிக்கு ரிப்ளை பண்றதோட சரி. வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? கல்யாணம் ஆயிருச்சுல? இல்ல, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன்னா ஆகல, அவ்வளவுதான். அம்மா நீ காலேஜ் படிக்கும் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தல, ஏன் அந்த பிள்ளை கழட்டி விட்டுருச்சா? இல்ல. அம்மா நீ யார லவ் பண்ண நீ யார்கிட்ட சொல்லவே இல்லையே, நீ ஏன் என்கிட்ட எல்லாம் சொல்லவே இல்ல? நான் அத அந்த பொண்ணுகிட்டே சொல்லல. அடப்பாவி, அந்த பொண்ணுகிட்ட சொல்லலையா? ஏன்? பயம்தான். ரொம்ப நாள் கழிச்சு உன்னை மீட் பண்ணதுல உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய் அது நர்மதா தானே? கண்டுபிடிச்சிட்டேன், சரண்யா தானே? நீ அதை விட மாட்டியா? என்ன? இல்ல, நான்லாம் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு அது ஃபெயிலியர் ஆனதுக்கே என்னால் அதுல இருந்து ஓவர் கம் பண்ண முடியல. நீ எப்படி ஒரு லைஃப்குள்ள போயிட்டு அது ஒர்க் அவுட் ஆகாம எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ற? ஆரம்பத்துல தனியா இருக்க கொஞ்சம் கஷ்டமா தானே இருந்துச்சு, ஆனா பிடிக்காத ஒருத்தங்க கூட இருக்கிறத விட தனியா இருக்கிறது எவ்வளவோ மேல். அது மட்டும் இல்லடா, அவங்க அப்பா அம்மாக்கு வேலைக்கு போறது பிடிக்காதுன்னு என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என் ஒப்பீனியனுக்கு அந்த வீட்டுல கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லடா. வேல்யூ இல்லாத இடத்துல நான் எப்படி இருக்கிறது? அதான் வந்துட்டேன். எங்க வீட்டுல இந்த உலகத்துல யாருக்காவது இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமாடா? நீ ஒன் சைடா லவ் பண்ண பொண்ணு உன்னையே தேடி வந்திருக்கா, அவகிட்ட நம்பர் வாங்காம மிஸ் பண்ணிருக்கேடா. உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கால் பண்ணி நம்பர் வாங்க வேண்டியதானடா? நான் எல்லார்கிட்டயுமே கேட்டேன்டா, எவனை கேட்டாலும் கான்டாக்ட்ல இல்ல தெரியலனே சொல்றானுங்கடா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மச்சான். அவ்வளவுதான், வாசல் தேடி வந்த மகாலட்சுமிய விரட்டி விட்ட, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் யாரோ செகண்ட்ல கூப்பிட்டே இருக்காங்கடா, இரு நான் பேசி கூப்பிடுறேன். ஹலோ 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 ரோஹித், நான் நிவி பேசுறேன். நிவி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இல்ல உனக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சிச்சு? அத ஏன்டா கேக்குற? நான் பாட்டுக்கு அவசரத்துல கிளம்பிட்டேன், அதுக்கப்புறம் பஸ் ஏறினோட ஞாபகம் வந்து உன் நம்பர் வாங்க மறந்துட்டேன்னு. அதுக்கப்புறம் வர கேஷுவலா போவோம். ஹே ரோஹித். ஹே நிவி, ஆபீஸ் இங்கதான் இருக்கா? ஆமா, நீ எங்க? இங்க நான் இங்க சும்மா எதிர்ச்சியா வந்தேன், பார்த்தா நீ நிக்கிற. ஆபீஸ் எங்க இருக்கு? அடையாறுல இருக்கு. அடையாறுல இருந்து கேகே நகருக்கு எதிர்ச்சியா வந்தியா? இல்ல கேகே நகர் வரைக்கும் ஒரு வேலையா வந்தேன், அப்போ இந்த சைடு எதிர்ச்சியா வந்தேன்னு சொன்னேன். ஓ, ஏதாச்சும் சாப்பிட்டு போலாமா? டேய் ரோஹித், அவனுக்கு ஓகே சொன்னாலும் நோ சொன்னாலும் கேள்றா. நிவி சொல்லுடா. அன்னைக்கு நம்ம போன்ல பேசிட்டு இருக்கப்ப ஒரு பையன் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான்ல? ஆமா. நீ என்ன சொன்ன? ஓகே சொல்லிட்டேன்டா. ஓகே சொல்லிட்டியா? யாரு கேட்டு ஓகே சொன்ன? இப்ப நீ எதுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஹலோ நிவி. சொல்லு ரோஹித். இங்கிட்ட ஒரு வேலையை நான் ஆபீஸ் சைடு தான் வந்தேன், அதான் அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு கால் பண்ணேன். இல்லடா, நான் எனக்கு ஆபீஸ் வரல. ஏன்? மார்னிங்ல இருந்து கொஞ்சம் கோல்ட் அண்ட் காஃபா இருக்கு, அதான் லீவ் போட்டேன். ஐயோ, ஹாஸ்பிட்டல் போனியா? இல்லடா, நேத்து நைட்டு எல்லாரும் வீட்ல இருந்து ஊருக்கு போயிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, அதுவே சரியாயிடும். அதுவா எப்படி சரியாகும்? அட்லீஸ்ட் டேப்லெட் ஆச்சு போட்டியா? இல்லையே. சரி, நீ உன் லொகேஷன் அனுப்பு, நான் உனக்கு டேப்லெட் ஆச்சு வாங்கி கொடுத்துட்டு போறேன். அதெல்லாம் வேணாம்டா, எதுக்கு தேவையில்லாத கஷ்டம்? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல, உன் லொகேஷன் அனுப்பு, நான் டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டு போறேன், அப்பதான் கொஞ்சமாச்சு கேட்கும். சரி ஓகே. இந்தா. ஏய் இரு, நீ முதல்ல ஏதாச்சும் சாப்பிட்டியா? பிரெட் சாப்பிட்டேனே. பிரெட் சாப்பிட்டியா? சளி பிடிச்சதுக்கெல்லாம் பிரெட் சாப்பிட்டா சரியாகுமா? அதுக்கெல்லாம் ரசம் வச்சு சாப்பிட்டோன்னு வை, சிட்டா பறந்து போயிடும். ஏய், நான் உனக்கு ரசம் வச்சு தரேன், சாப்பிடுறியா? அதெல்லாம் வேணாம், நீ டேப்லெட் குடுறா. அதெல்லாம் இல்ல, நான் வச்சு தரேன், நீ சாப்பிடுற. டேய் அதெல்லாம் வேணாடா, முதல்ல உனக்கு சமைக்க தெரியுமா?
யார் ரோஹித், எனக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சி, ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லு நிதி, என்ன பண்ணும்? என் கொலிக்கு ஒருத்தி லவ் மேட்டர் வீட்ல தெரிஞ்சிருச்சு. அவ பாய் ஃப்ரெண்டோட ஓடி வந்துட்டா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டை ஸ்டே பண்ண வைக்க முடியுமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டுக்கு கூட்டு வா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்டா. நான் உனக்கு லொகேஷன் சென்ட் பண்றேன். எனக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறனே தெரியலடா. டக்குன்னு உன் ஞாபகம் தான் வந்துச்சு. பின்ன வரணும்ல. டேய், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு நிமிஷம். ப்ரோ, அப்புறம் உங்க 2 பேர்ல யார் லவ் ஃபர்ஸ்ட் சொன்னா? நான் தான் ப்ரோ. எப்படி ப்ரோ லவ் எல்லாம் தைரியமா சொல்றீங்க? ப்ரோ, லவ் சொல்ல பயப்பட மனுஷனே கிடையாது. பாத்துக்கலாண்டி. எங்க நம்ம ஆளை காணோம்?